ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். ரதீஷ்னா எங்களுக்கு தெரியாது. அந்த விக்ரம் ஜூஜிலேருந்து இந்த இந்த பேர்கள்லாம் எதெல்லாம் வெளியில வருதோ இன்னும் நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கு. இது மட்டுமே இல்லை என்பது தான் எல்லாரும் சொல்றாங்க. இதை தவிர ஒரு கூட்டமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதை பற்றியெல்லாம் வாயை திறக்கலையே. அவங்க நடக்கலைன்னா நடக்கலைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நடிகைகள் பேர் வருது, நயன்தாரா வீட்டுக்கார் பேர் வருது, இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை பற்றி அவங்க பேசலை. அவங்க பேசுறதுல என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எதிராக இருக்கு. இடி ரெய்டு வந்து எங்களுடைய தமிழகத்தின் நலனில் தலையிடுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்களே தவிர ஒருத்தர் கூட இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயமே நடக்கல. இப்போ அதாவது டாஸ்மாக் பணத்தில் அங்க நடந்த ஊழல் என்பது ஒன்று. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்பாதித்த பணம் எங்கே போய் சேர்ந்துருக்கிறது, என்ன மாதிரியெல்லாம் இவங்க ஆட்டம் போட்டிருக்காங்கன்றது ஒரு இது இருக்குது. அட்லீஸ்ட் அதையாவது இல்லைன்னு சொல்லலாம்ல.